ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் திருஞானம் ஃப்ரம் தேஜ் அகாடமி. ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் என்சிடி கோர்ஸை பற்றியும் அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் யாரெல்லாம் இந்த ஐடிஇபி ப்ரோக்ராம் மூலமாக பிஎஸ்சி எட், பிஏ எட், பிகாம் பிஎட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த காலேஜஸோட லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் உங்களுக்கு டைம்லி அப்டேட் தெரியணுன்னா ஜாயின் டு அவர் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் ஆல்சோ டெலிகிராம் சேனல் 9071455466. ப்ளஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆன்லைன் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம் தேஜஸ் பேட்ச்னு. இதில் வந்து முழுக்க ஐடிபி ப்ரோக்ராமுக்கு பேஸ்டாக கோச்சிங், என்ட்ரன்ஸ் எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்கும். இந்த பேட்ச் ஆன்லைனில் தான் நடத்த போகிறோம். February 20th ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி. நீங்கள் எய்தர் மேத்ஸ் ஆர் பயாலஜி எடுக்கலாம். பிசிஎம் ஆர் பிசிபி. டீச்சிங் ஆப்டிடியூட், ஜென்ரல் அண்ட் இங்கிலீஷ் வில் பி கம்பல்சரி. இன்னொரு லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும். அது இட் இஸ் யுவர் கன்வீனியன்ஸ். ப்ளஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே உங்களுக்கு என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கிடைக்குன்னா லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ். ஒன்லி ரெக்கார்டட் வீடியோ மட்டும் இருக்காது, லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ் இருக்கும். கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் ஆஸ் பர் சிலபஸ். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சிலபஸை பற்றி நாங்கள் எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே there will be complete coverage of the syllabus. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஜிட்டல் நோட்ஸ் கிடைக்கும். அண்ட் 3 years ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வித் சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இது 23, 24, 25 3 வருஷம் தான் நடந்திருக்கிறது. ஸோ இந்த 3 yearsோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து அலாங் வித் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இது நம்மளோட ஹைலைட்டான இது. நம்ம தான் பண்ணிகிட்ருக்கிறத, வேறு யாரும் இதை பண்ணுறதில்ல. கான்செப்ட் கேப்சூல்னுட்டு வெரி ஈஸியாக குயிக்காக ரிவைஸ் பண்ணி கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு யூனிக் ஃபீச்சரை லான்ச் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சாப்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். பார்ட் சிலபஸ் டெஸ்ட், அதாவது பார்ட் சிலபஸ் டெஸ்ட்னும் போது ஒரு 3-4 சாப்டர் ஒன்றா சேர்த்து, இல்லை 2-3 சாப்டர் ஒன்றா சேர்த்து அதுலேருந்து ஒரு டெஸ்ட் கொடுப்போம். அண்ட் ஃபார் எல்லா டெஸ்ட்டுக்குமே ஒரு இன்ஸ்டன்ட் அனாலிசிஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, எங்கெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் நம்மளோட இது. இப்போ என்ரோல் ஆகணும்னா யூ கேன் வாட்ஸ்அப் 9071455466 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திட்டு அப்புறமா ஜாயின் ஆகலாம் நீங்கள். ஸோ கெட்டிங் இன் டு த வீடியோ ஃபார் அவர் டாப் காலேஜஸ். ஸோ இங்கே தான் இருக்குது எல்லாமே, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. இந்த எல்லா காலேஜஸ்லையுமே ஒரு ஹைலைட் என்னென்னா இந்த கோர்ஸ் தான், ஸ்டேஜஸ் செகண்டரி. இப்போ உங்களில் சில பேருக்கு தெரியும் என்இபி லான்ச் பண்ணாக்க அதில் வந்து 5+3+3+4. ஸோ ஃபவுண்டேஷன், ப்ரிப்ரேட்ரி, மிடில் அண்ட் செகண்டரி இதை தான் கோர்ஸாக பண்ண போகிறாங்களா பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக. அப்படி பண்ணும்போது இந்த செகண்டரின்றது இந்த லாஸ்ட் 4 years ஸ்டேஜ் என்னென்ன கிளாஸஸ் 9 to 12 இந்த கிளாஸஸ்க்கு நடத்துகிற டீச்சர்ஸோட லெவலில் தான் செகண்டரின்னு சொல்ல போகிறோம். பசங்க படிக்க போகிறாங்க இல்லையா, 9th, 10th, 11th, 12th 4 வருஷம். அந்த 4 வருஷத்துக்கு டீச் பண்ணுறதை தான் அதை தான் நம்ம வந்து லெவலில் தான் செகண்டரின்னு சொல்ல போகிறோம். தமிழ்நாட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காலேஜஸோட டீட்டெயில்ஸ் படி எல்லா காலேஜஸுமே செகண்டரி கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஜென்ரலி +1 +2 பிஜிடி ஒர்க் பண்ணணுன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். எம்எஸ்சி அதுக்கப்புறம் பிஎடாக இருக்கணும். ஸோ பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் பண்ணிட்டு தான் டீச் பண்ண முடியும். பட் இந்த கோர்ஸ் பிஎஸ்சி எடாக இருக்கட்டும், பிஏடாக இருக்கட்டும், பிகாம் பிஎடாக இருக்கட்டும், 4 வருஷம் இந்த கோர்ஸை படிச்சிங்கனாக்கா டைரெக்டாக யூ வில் பி எலிஜிபிள் டு டீச் த கிளாஸஸ் 9, 10, 11, 12. ஸோ 7 years நீங்கள் படிக்க வேண்டியிருந்ததை 4 yearsல படித்தா போதும். யூ வில் பி ஏபிள் டு பிகம் அ செகண்டரி டீச்சர். இதில் நிறைய பேர் சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் என்இபி வராது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையான்ட்டு. இப்போது என்இபியை சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லேயும், கேவிஎஸ்லேயும், நவோதய வித்யாலயிலும் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க. ஸ்லோலி அண்ட் ஸ்டடிலி ஸ்டேட்ஸ் கூட அதுக்கேற்ற மாதிரி தே மே ஹாவ் டு ஷிஃப்ட் லேட்டர் ஆன். அவங்களோட சிலபஸ் எஸ்சிபி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வச்சுக்கிட்டே இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை கூடிய சீக்கிரத்தில் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திஸ் வில் பி வெரி வெரி பெனிஃபிஷியல். அண்ட் இது வந்து எல்லா காலேஜஸுமே மொத்தமாக 13 காலேஜஸ் இது ஆஃபர் பண்ணது இந்த கோர்ஸை தமிழ்நாட்டில். எல்லா காலேஜஸ்லையுமே இது செகண்டரி தான் இருக்குது. ஸோ இந்த செகண்டரியால் என்ன அட்வான்டேஜ்னு இப்போ பார்த்தீங்க. அடுத்து என்னென்ன காலேஜ் இருக்குதுன்னு ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்கிறது. ஸோ இங்கே வந்து 50 சீட்ஸ் இருக்குது. அடுத்து என்ஐடி திருச்சிராப்பள்ளி,
ஸோ என்ஐடி திருச்சிராப்பள்ளிலையும் 50 சீட்ஸ் இருக்குது. அவினாஷ் லிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன் கோயம்புத்தூர், அவங்ககிட்டயும் 50 சீட் ஆஃபர் பண்ணுறாங்க. சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சோழிங்கநல்லூர் சென்னை, அவங்களும் 50 சீட்ஸ் இருக்குது அங்கேயுமே. சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி தஞ்சாவூர், இவங்களோட இதை பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குது. ஸோ தேர் கெப்பாசிட்டிஸ் டபுள் தீஸ் காலேஜஸ் வாட் ஐ வாஸ் மென்ஷனிங். அவங்க வந்து 100 சீட்ஸ் ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் 50 சீட்ஸ் இருக்கும். ஸ்ரீ சாய்பரத் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் திண்டுக்கல், அவங்கக்கிட்ட 100 சீட்ஸ் இருக்கும். ஸோ தே வில் பி ஆஃபரிங் 100 சீட்ஸ். ஸோ 100 பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அங்கே படிக்கிறதுக்காக இந்த கோர்ஸில். அடுத்து பார்த்தோம்னா மாஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தஞ்சாவூர் தான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குது. ஸோ 100 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுல. டிஎன்சி மணிவண்ணன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தருமபுரி, ஸோ இவங்கக்கிட்டையும் வந்து 100 சீட்ஸ் ஆஃபர் பண்ண போகிறாங்க. 100 சீட்ஸ் இருக்குது அவங்கக்கிட்டையுமே. காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் டீம்டு யூனிவர்சிட்டி, அவங்கக்கிட்ட 50 சீட்ஸ். கலைமகள் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் நாகப்பட்டினம், அவங்கக்கிட்டையும் 50 சீட்ஸ் ஆஃபர் பண்ண போகிறாங்க. வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் செங்கல்பட்டு 50 சீட் இருக்குது அங்கேயுமே. சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ் ஸ்ரீபெரும்புதூர் சென்னை, அவங்கக்கிட்டையுமே வந்து 50 சீட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 13 காலேஜஸில், ஸோ இப்போ நான் பார்த்த லிஸ்டெல்லாம் உங்ககிட்ட படித்து காட்டினேன். மொத்தம் வந்து 13 காலேஜஸ் இருக்குது. இந்த 13 காலேஜஸில் மொத்தமாக சேர்த்திங்கன்னா 850 சீட் இருக்குது. ஸோ 850 சீட்ஸ் வில் பி அவைலபிள் ஃபார் டூயிங் திஸ் ஐடிஇபி ப்ரோக்ராம். ஸோ உங்களோட பியூசி, அதாவது உங்களோட சீனியர் செகண்டரி மேல்நிலை வகுப்பில் நீங்கள் எடுத்துக்க சப்ஜெக்டை பொறுத்து நீங்கள் பிஎஸ்சி எட்டா, பிஏ எட்டா, பிகாம் எட்டான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்தெந்த காலேஜஸில் அந்த பர்டிகுலர் கோர்சஸ் அவைலபிள் இருக்கோ அந்த காலேஜஸில் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல், ஏன்னா நிறைய பேருக்கு என்ஐடியில் படிக்கணுன்றது ரொம்ப பெரிய கனவாக கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து நினைவாக்கிறதுக்கு இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. வெறும் டெக்னிக்கல் கோர்ஸ் மட்டும் படிக்காமல் டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸுக்கு கூட ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ முதல்ல யார் அதை பயன்படுத்திக்கலாம், உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும், நிறைய இது கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கும். அதனால் யூ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் த ஃபியூச்சர். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். தேங்க்யூ.